எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 4வது நாள் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணியாச்சு. 55.30. இது வந்து 5 கிராம் 10 கிராம் கூடும் குறையும். அப்பப்போ வந்து இது மாதிரி ஸ்ட்ரக் ஆக தான் செய்யும். அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எனர்ஜி ட்ரிங்க் குடித்தாச்சு. எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு 1 ஹவர் வாக்கிங், ½ ஹவர் ஒர்க் அவுட் வந்து முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கொள்ளு அந்த மாவில் வந்து சின்னதாக ஒரு தோசை, அப்புறம் வந்து ஒரு ப்ரெட்டு. இது வந்து ப்ரௌன் ப்ரெட் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ப்ரௌன் ப்ரெட்டு, அப்புறம் வந்து தர்பூசணி பழம் ஒரு பீஸு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இந்த கொள்ளு வச்சு பவுடர் அரைக்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் கடாயில் போட்டு வறுத்து வெயிலில் காய போட்டு பவுடர் அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியும் கொள்ளும் ஒரே லெவலில் ஒரே அளவில் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, ஓமம், பூண்டு, பட்டை, தனியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு எடுத்துக்கிடுவோம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கிடலாம். மற்ற 2 மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து இன்னும் கொஞ்சம் வெயிலில் காயப்பட்டோம்னா மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சிக்கிடலாம். இப்போ நான் வெயிலில் காய போட்டேன் பாருங்கள். பூண்டையும் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து அதை தோலை உரிச்சிட்டு அதோடு சேர்த்தே வந்து அரைச்சி வச்சிடலான்ட்டு காய போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து ரெடி பண்ணுறப்ப கஞ்சியோ தோசையோ ரெடி பண்ணுறப்ப கூட தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சின்ன நெல்லிக்காவாக இருக்கிறதுனால 2 எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் 1 தான் எடுத்துப்பேன். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவள்ளி அரிசி எப்போயுமே சாப்பாடு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதோட வந்து இன்றைக்கி கொள்ளும் சேர்த்து போட்டேன். அது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூனுங்கிற அளவில் வந்து ½ டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கொள்ளு தண்ணி வந்து காலையில் குடிக்கிறப்ப எனக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்குது. அதை குடிச்சிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப எனக்கு வந்து அது டேஸ்ட்டோ அந்த இது பிடிக்கல. அதனால வந்து ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாப்பாட்டோடு செஞ்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. 2 அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி அந்த கொள்ளை வந்து நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி அதை ஜலிச்சு வந்து திரும்ப வந்து காய போட்டு ஏன்னா ஹீட்டாக இருக்கும் அதெல்லாம் காய போட்டாச்சு. அப்புறம் ஈவினிங்க்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 250 ml வந்து எனர்ஜி ட்ரிங்கு நம்ம ஆல்ரெடி சீரக தண்ணி ஒரு சட்டி நிறைய காய்ச்சி வச்சுருப்போம். அதிலேருந்து தான் தண்ணி ஊற்றி அதிலேருந்து குடித்தாச்சு. குடிச்சிட்டு அப்புறம் சாயந்தரம் ஒர்க் அவுட்டும் முடித்தாச்சு. சாயந்தரம் ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் நைட்டு டிஃபன் தான் வந்து சாப்பிட்ணும். டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி நான் மில்க் ஷேக் தான் எடுத்துக்க போகிறேன். நேற்று வந்து தண்ணி பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மில்க் ஷேக் எடுத்துக்கிடுவோம் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்